ஹே காய்ஸ், இன்னைக்கு சண்டே. ஸோ கொஞ்சம் லேட் மார்னிங். ஸோ இன்றைக்கி என்னென்னா, யூஸ்வலாக நாங்கள் சண்டேனாலே ஒரு மட்டன், சிக்கன், ஃபிஷ் ஒரு ஆல்டர்னேட்டிவ்ஸ் இப்படி போயிட்டுருக்கோம். அண்ட் ஏதாவது கிரேவி அண்ட் ஃப்ரை. ஸோ யூஸ்வலாக இந்த ரொட்டீனில் இருக்கிறதுனால இன்றைக்கி சும்மா ஒரு டிஃப்ரெண்ட்டாக அம்மா வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறேன்னாங்க. ஸோ நான் அதுக்கு சைட் டிஷ் மாதிரி ஒரு நல்ல ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன் கேஎஃப்சி ஸ்டைலில். ஸோ அதுக்கான சாஸஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அண்ட் எக்ஸும் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் வந்திருக்கு. அண்ட் இது செப்டோவில் கொஞ்சம் சாஸ் ஆர்டர் பண்ணது அவரும் வந்துட்டார். ஸோ வாங்கிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அவர் ஏதோ வீட்டில் பேசிட்டு வராரு. ஜெப்டோ தானே? இங்கே தான் கார்த்திக் தான். நேம் ப்ரோ? கார்த்திக் குரு. தேங்க்யூ. எஸ். ஸோ நான் இது 2 தான் ஆர்டர் பண்ணேன். ஒன்று வந்து ஸ்மோக்கி பார்பிக்யூ அண்ட் டொமேட்டோ கெச்சப். ஸோ இதுதான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் சிக்கன். அண்ட் இதை வந்து நான் இப்போ எங்கள் அம்மாட்ட கொடுத்து கட் பண்ணி கொடுக்க சொல்ல போகிறேன். ஜஸ்ட் எனக்கு வந்து லீனியர் பீசஸில் வேணும். ஸோ லெட்ஸ் see. அவ்வளோதான். அப்படியே பாதியாவே இன்னொன்று அது வேறுண்டா ஃப்ரைக்கு நான் எப்படி வந்து. ஸோ காய்ஸ், இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு நல்ல ஒரு கேஎஃப்சி ஸ்டைலில் வந்து ஒரு சிக்கன் ஃப்ரை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் அதுக்கு பிஃபோராக வந்து நான் டர்மரிக் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் எக் வச்சு மேரினேட் பண்ண போகிறேன். அதனால் ஒரே ஒரு எக் மட்டும் எடுத்து ஃப்ரை பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கிறேன். ஸோ அது 1 ஸ்பூன். இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண கரம் மசாலா. அண்ட் இது வந்து வீட்டிலே ரெடி பண்ண சில்லி பவுடர் 2. சிக்கன் ஃப்ளேவருக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் சீரகம். இது வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது நல்லா ஸ்டிக்கியாக இருக்கணும். ஸோ அதனால் எனக்கு வந்து நான் சொன்ன மாதிரி நான் ஃப்ரை பண்ணும்போது அந்த கன்சிஸ்டன்சி எனக்கு வரணும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு இதிலே ஆட் பண்ணிக்கிறேன். இன்னும் கொஞ்சம் கூட போடலாங்க. ரைஸ் ஃப்ளார் போடலாம். நான் இதோட நான் கொஞ்சம் கர்ட் எடுத்துக்கிறேன். போதும்ல? ஏன்னா கர்ட் வந்து அது நமக்கு நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் மேரினேட் பண்ண ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி அது வேக எடுத்துக்கிறேன். ஸோ என்னோடய இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். நான் இதை வந்து கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிறேன். சால்ட் ஆட் பண்ணி. ஆமாம், ஆக்சுவலாக சால்ட் ஆட் பண்ண மறந்துட்டேன். ஸோ நான் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். குழப்பி அப்புறம் மிக்ஸ் ஆகும். எப்படி கம்மி. ஸோ நான் சொன்ன மாதிரி எங்கள் அம்மா வந்து இது வந்து ஃபார் ரைஸில் ஆட் பண்ணுற சிக்கன்ஸு. இதுவும் அதே மேரினேஷன் தான். பட் ஆனால் இது வந்து வேறு எதுவும் ஃப்ரை பண்ண போகிறாங்க. அண்ட் இதுவும் வந்து இது வந்து அவங்க ஸ்டைலில் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்காங்க. இதில் இந்த 2 பீஸ் ஆட்டே போட்ட வேண்டியது தான். இது வந்து ஐ திங்க் சம்திங் அவங்க அதை பண்ண போகிறாங்க. என்னன்னு தெரியல. கிரேவிக்காக வெறும் எலும்பு. ஓகே. ஸோ எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. 2 பீஸ் ஆட்டே போட்ட வேண்டியது தான். எதுன்னு பார்ப்போம். ஓகே, இது எல்லாமே வந்து எனக்கு சேம் மிக்சர்னால நான் அது கொஞ்சம் தைரியமாக எடுக்கிறேன். நீங்களும் அதே இது பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் கரெக்டாக நீங்கள் இதே மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா ஓகே. ஏன்னா நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படின்னு பார்ப்போம். ஆஃப்டர் 1 hour நான் அதை மறுபடியும் எடுத்து உங்களுக்கு அது எப்படி வந்துருக்குன்னு காட்டுறேன். ஜஸ்ட் இப்போ பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ நான் இதை மூடி வச்சேன். ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணுறதுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்தாச்சு. ஸோ இது எத்தனை டம்ளர் போடுவேன்? எத்தனை பேருக்கு? 4 டம்ளர். 4 பேருக்கு 4 டம்ளர் தான். 4 பேருக்கு டம்ளர் போட்டு 5-6 பேர். ஓகே.
அதே நம்ம சைடில் ப்ரிப்பேர் ஆகுது. குழம்பு ஓகே, அது வந்து குழம்புக்கு. இது வந்து எங்கள் அம்மா ஸ்டைலில் பண்ணுற சிக்கன் ஃப்ரை. இதெல்லாம் நிறைய பேர் ஆஃபீஸில் கேட்கக்கூடிய ஒரு ஐட்டம் என்கிட்ட இருக்குதுன்னா, ஸோ இதோட ரெசிபி எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். எல்லாமே ஹோம்மேடில். இது குழம்புக்கும் அவங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. பட் எல்லாம் இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, இவ்வளோ லைக் இன்க்ரீடியன்ஸை வந்து நிஜமாலே நம்ம சாப்பிட்ற இடத்துல போடுவாங்களான்னு தெரியல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வெளியே பார்க்குறத வீட்டிலே சமைச்சு சாப்பிடுங்க. ஸோ இதுதான் இந்த ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுற சிக்கன் பீஸ் ஃப்ரைஸ். மோசமாக இருக்கலாம், நல்ல கலர்ஸ். ஜஸ்ட் சாப்பிட்டு பார்ப்போம். மவுத் வாட்டரிங்காக தான் இருக்குது எனக்கு. ஸோ இதை வந்து எங்கள் அம்மா வந்து லைக் அந்த ஃப்ரைட் ரைஸில் ஆட் பண்ணுவாங்க. இதில் வந்து அரிசி ஸோ வாஷ் பண்ண ரைஸை அவங்க வந்து இப்போ பாயிலிங் வாட்டரில் ஆட் பண்ணுறாங்க. எவ்வளோ நேரமாக பாயில் பண்ணுவோம்? ஒரு அரைப்போ தான் வெந்தோம். ஆஃப் பாயில் ஆகணும். ஓகே, ஸோ பயங்கரமான சண்டேவாக இருக்குது. ஒரு சிக்கன் சண்டே. அன்எக்ஸ்பெக்டடான ஒரு வெதர், கோல்ட் வெதர்லாம் நைஸ். மீன்மேல் அந்த 1 ஹவரில் நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ அம்மா வந்து பக்காவாக ரைஸ்லாம் பண்ணி ட்ரை பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இது ஆக்சுவலாக ட்ரை ஆகிட்டு பார்க்கவே நல்லா இருக்கணும். ஸோ ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான வெஜ்ஜீஸ் ஸோ எல்லாம் பக்காவாக ரெடி ஆகிட்டு ஒன்றா பண்ணுறோம். எப்படி இருக்குன்னு எல்லாமே காட்டுறோம். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுறோம். தேங்க்யூ, பாய். என்ன பண்ணுற? காரம் எண்ணெய் போடுறேன். இது வந்து எக்கு. இப்போ என்ன பண்ணுறாங்க அம்மா? அம்மா வந்து அது உடனே திருப்பி இருக்க வேண்டாம். ஓகே, பட் அம்மா வந்து ஃப்ரைட் ரைஸும் அண்ட் அவங்க ஸ்டைலில் பண்ணுற சிக்கன் ஃப்ரை. ஸோ அது வந்து ரெண்டுமே ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ இவங்க முடிச்சா தான் எனக்கு ஃப்ரீயாக இருக்கும். அப்புறம் நான் என்னோட இதில் பண்ண முடியும். இப்போ அம்மா பண்ணுற ரெசிபி காட்ட தானே போகிறோம். ஏன் அது ரியலி வெயிட்டிங். ஸோ அம்மா ஐ திங்க் அம்மா இதெல்லாம் முடிச்சுட்டாங்க. நல்லா இருக்குது பார்க்க. ரைஸோட சாப்பிட எப்படி பார்த்துருக்கேன். நல்லா எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. என்ன கேமரா வச்சு தெரிஞ்சிச்சா? அது என்னது? எது? ஓ ஓ, அப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்? இங்கே வருத்தாச்சா? ஓகே, ஆமாம். நல்லா ஏதோ கடையில் இருந்து பார்த்த மாதிரி மேலெலாம் தெளிக்குது. ஐயோ பயணம். மொத்தத்தில் எல்லா ஃபுட்லேயும் மசாலா தான் இறங்குது. இது இல்லை பார்த்து பார்த்துக்கலாம். வா, எல்லாத்தையுமே நம்ம ட்ராப் பண்ணியாச்சு. நைஸ். இடிக்கங்க கொடுங்க ப்ளீஸ். எக்கும் நம்ம ஆட் பண்ணியாச்சுன்னா இதில் வந்து நீ ரைஸை போட்டு இது பண்ணி மூடி வச்சுருவேன். ஸோ நம்ம ரைஸ் எடுத்துகிட்டு போடுறோம்.
நைஸ். இந்த பிளேட் ஆஃப் ரைஸையும் நம்ம போட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. உங்களுக்கு ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஒரு கலர்ஸ்லேயே தெரியும் நான் நம்புகிறேன். சரி, எந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும்னு ஜஸ்ட் டேஸ்டிங்க்கு தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். Wow, now time to put the chickens. அப்படியே போட்டுமா அந்த ஆயில் கொஞ்சம் கரெக்டாக வரும். என்ன பண்ணிட்டேன்? Wow, bouncy juicy chicken. என்ன பொரியல் இருந்துச்சா? முந்திரிலாம் போட்டியாமா? லாஸ்ட்டாக இருக்கும். Perfect. Very nice. ஸோ சும்மா எனக்கு சடனாக தாட் ஏன் ட்ரை கிளிப்ஸும் கேப்ஷன்ஸும் ஆட் பண்ணக்கூடாதுன்னு அதனால் ஆட் பண்ணியாச்சு. இது நீங்கள் பண்ணும்போது ப்ராப்பராக பிரேக் பண்ணி போடுங்க. ஜஸ்ட் ஃபார் டேஸ்ட்டு தான். கலர்ஃபுல்லாக இருக்குல்ல, நைஸ். ஸோ நீங்கள் பண்ணும்போது கேஷ்யூஸ்லாம் நீங்கள் சில பேர் பட்டரில் ரோஸ்ட் பண்ணி போடுவாங்க, அது இன்னும் நல்லாயிருக்கும். இது எனக்கு சடனாக வந்த தாட், அதனால் நீங்கள் பண்ணும்போது நல்லா பிளான் பண்ணி பண்ணுங்கள். என்னம்மா இல்லையா? சரி, ஓகே. ஐ திங்க் ஹனி இல்லை, அப்போ நம்ம என்ன பண்ணலாம், என்னோட கடையில் வாங்கிட்டு வந்தேன். ஸோ நம்ம இதில் இந்த பிளேட்டில் வந்து லைக் கார்ன்ஃப்ளவர் அண்ட் இதில் வந்து பிரெட் க்ரம்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். அந்த மிஞ்சி போன பிரெட்ஸ் எல்லாம் நான் அழுகி போட்டேன். ஸோ இது வந்து நான் ஆயில் இப்போ நான் போர் பண்ணுறேன். இது கைண்ட் ஆஃப் டீப் ஃப்ரை தானா? ஆமாம். ஸோ எவ்வளோ வேணும்னு சொல்லுங்கள். போதுமா? போதும் போதும்ல? போதும் தேவையான. இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் அம்மாவோட வே ஆஃப் ஃப்ரை. ஸோ இது நிஜமாலே சூப்பராக இருக்கும் இது. ஸோ லெட்ஸ் ரெடி. எனக்கு தெரிஞ்சு லைக் ஆயில் ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ஃப்ரை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நான் சாஃப்டான இந்த சிக்கன் பீசஸ் எடுத்துக்கிறேன். ஓகே, பார்த்து செதற விட்டேன் காய்ஸ், செதற விட்டேன். ஆஹா, என் ட்ராக்ஸை கம்மியாக நல்லா கோலம் போட்டு வச்சுருக்கேன். அப்படி போடுவாங்க சிக்கனை. சரி, இந்த கேஎஸ்சி வீடியோலலாம் பார்ப்போமே, அந்த மைண்ட் செட்டில் அந்த ஒரு லவ்வோட பண்ணலாம் பார்த்தேன். எனக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்காத மாவு இதெல்லாம். ஒரு மாதிரி நஷன்னு இருக்கும். லேண்ட்ஸ்கேப்லாம் வாவ், நினச்ச மாதிரியே வருது. ஆக்சுவலாக எனக்கு அந்த லேயர் வந்து, பட் ஐ திங்க் கலர் வரல. அது என்ன எனக்கு அந்த ஹோம்மேட் மசாலானால. பட் நீங்கள் இதே பண்ணி பாருங்கள். நான் டேஸ்ட் பண்ணிட்டு நிஜமாலே என்ன உண்மையாக எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சொல்கிறது எப்போவுமே வீட்டில் வந்து யாருமே நம்ப மாட்டாங்க. பட்டா தான் தெரியும். நம்மளை எப்படி அது பட்டா பொறுத்துதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது ஒர்க் ஆகும். ஏன்னா நான் என்ன சொன்னேன், பிரெட் க்ரம்ஸ் போட்டுட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டு ஃப்ரை பண்ணணும். பட் அவங்க வந்து என்ன சொன்னாங்க, ஃபுல்ட்டாக சொன்னாங்க. அதோட ரிசல்ட் இது. ஓகே, பட் நான் சொன்ன ரிசல்ட் இங்கே பாருங்கள். ஹியர் இட் இஸ். பக்காவாக இருக்கா? அதை வந்து நம்ம சாஸோட ஸ்வீட் சில்லி அண்ட் பாபிக்யூ அண்ட் ஹனி இதை மிக்ஸ் பண்ணி நம்ம இது ஒன்று பண்ணலான்னு இருக்கேன். அதுவும் நான் லாஸ்ட்டில் காட்டுறேன். அதை விட ஒரு ஃபைட் அது கூட எல்லாம் சேர்த்து ஃபைட் பண்ணும்போது எவ்வளோ இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்மோஸ்ட் இந்த பாருங்கள் நல்லா சூப்பராக வந்துருக்கு. இது வந்து ஃப்ரை பண்ணதுல இதுதான் ஃப்ரை பண்ணது. என் அம்மா பண்ண ஃப்ரைட் ரைஸையும் காட்டுறேன் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது, பயங்கர சூப்பராக இருக்குது. நான் லாஸ்ட்டில் இதை ஆட் பண்ண இந்த ட்ரை கிரேப்ஸ் அந்த முந்திரி அது ரொம்ப டேஸ்டிங்காக இருக்குது. ஸோ எல்லாம் நான் பிளேட்டிங்கில் பண்ணிட்டு நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ. யா காய்ஸ், ஸோ இட்ஸ் ஃபைனலி ஒரு இயர் அண்ட் இது நல்லாவே வந்திருக்கு. ஸோ நான் இன்னும் இதில் கொஞ்சம் மேக்கப் பண்ணணும். இது பீசஸ் பாருங்கள். ஸோ இங்கே பாருங்கள் நல்லாவே வந்திருக்கு. நான் நினச்ச விட சூப்பராக இருக்குது. நான் இதோ இன்னும் கொஞ்சம் இவங்களுக்கு மேக்கப் பண்ணணும். திங்க் இட் வில் டேக் 2 more minutes. ஸோ நான் உங்களுக்கு இன்னும் காட்டுறேன் என்னென்ன பண்ணுறேன்னு. நான் சாரி சிம்னியை லேட் ஆன் பண்ணிட்டேன். அண்ட் இது வந்து நான் கார்லிக்கை டோஸ்ட் பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் எனக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர்ஃபுல்லான ஒரு டாப்பிங்ஸ் வேணுன்றதுக்காக இதை நான் என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாருங்கள். கார்லிக் வந்து போட்டால் ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் இது பண்ணணும். ஓகே, ரோஸ்டட் ஆகிருக்குல்ல. நீங்கள் ட்ரை பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பொடிசாக கூட கட் பண்ண பாருங்கள். நான் முடியல, ஓவர் பசி பண்ண டேஸ்ட் எனக்கு ரொம்ப இருக்குது. அதனால் நம்ம நல்லா சாப்பிட போகிறேன்னு பண்ணுறேன். பட் நீங்கள் இன்னும் பெட்டராக இருக்கணும்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ஒரு நல்ல அதுக்கு ஒரு டாப்பிங்ஸ் கொடுக்க போகிறேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் எடுத்து ஸ்மோக்கி பார்பிக்யூ. ஸோ வாங்க. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்மோக்கி பார்பிக்யூ சாஸ் வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். ஸோ
ஸோ நான் கொஞ்சம் ஸ்மோக்கி பார்பிக்யூ சாஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஐ திங்க் இன்னும் கொஞ்சம் வேணும் இல்லை? சிக்கனோட குவான்டிட்டி பொறுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். ஸோ நான் வந்து வேணும்னா லைக் ஃபர்தராக நான் இது பண்ணியிருக்கேன், ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து என்ன பார்த்தீங்கன்னா லைக் டொமேட்டோ சில்லி சாஸ். ஸோ இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட். எனக்கு இதோட கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக வேணும்னு. ஓகே, ஏன்னா பார்பிக்யூ ஃப்ளேவர் வந்து எனக்கு அதிகமாக வேணும், அதனால் இது வந்து கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, போதும்ல? ஓகே, அண்ட் இதுதான் தான் மெயின் இன்க்ரீடியன்ட், த ஹனி. கொஞ்சம் த ஹனி காய் போதும் இல்லை? இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக ஆட் பண்ணலாம் ஸ்வீட்னஸ்க்கு. ஐ திங்க் இட்ஸ் எனஃப். யா, சூப்பர் ஸ்வீட்டாக இருக்குது. ரோஸ்ட் பண்ண வச்சு கார்லிக் சூடாக இருக்கானா? இடிக்கங்கடி நம்ம எடுத்தால் தான் வந்து சிக்கன்ஸோடையும் அது வந்து மேரினேட் நல்லா ஸ்டிக்கியாக ஒட்டிக்கும். ஸோ நமக்கு நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதே சாஸ் எனக்கு கொஞ்சம் தேவைப்படும், பட் நீங்கள் மேரினேட் நம்ம பண்ணி பண்ணும்போது இது பண்ணலாம். தேவைன்னா நம்ம. ஸோ லெட்ஸ் காய்ஸ் இது வேணா ஆட் பண்ணிடுவோம். இதோ வரேன். ஐ திங்க் இட்ஸ் இனஃப், கரெக்டாக இருக்குது. ஐ திங்க் இட்ஸ். நீங்கள் அப்படியே இந்த நம்ம அது என்னது பாப்பாய்தா? எக்ஸாக்ட்லி. ஏன்னா எனக்கு என்ன வரேன் எனக்கு என்ன வெறுப்பாச்சுன்னா, இந்த சில பேரோட வீடியோ பார்த்து நான் போகன் விழா பார்க்க வெளியே ஒரு சிக்கன் ட்ரை பண்ணேன். செம்ம வெறுப்பாயிட்டேன். ஏன்னா நம்பி போய் சாப்பிட்டு ஏமாந்தது தான் எனக்கு மிச்சமாக இருந்தது. ஸோ இவன் நான் பண்ணவன் எப்படி இருக்கான்றது பார்ப்போம். இந்த இப்போ எனக்கு வர ஃப்ளேவர் வந்து எப்படி இருக்குன்னா, கேஎஃப்சியில் அந்த கடையில் வந்து ஸ்மோக்கி சில்லி பாபா. Now it's completely ready, guys. Taramar. அந்த பிரெட்டோட சைஸே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லாமல் இது ராஜஸ்தான் டிஷ் கேவரு 6 பானி போய் 30 ரூபா. இது எல்லாம் வந்து இந்த மாதிரி தான் இருக்குங்களா? கொஞ்சம் அநியாயமாக தான் இருக்குது.